கல்வியிலும் செல்வத்திலும் பேதமற்ற அயோத்தியின் நிலை. வணக்கம் நண்பர்களே, அயோத்தியோட சிறப்பை பார்த்துக்கிட்டு வர்றோம். நேத்து பாட்டுல திருடுறவங்களும் இல்ல, யாசகம் கேட்குறவங்களும் இல்லைன்னு கம்பர் சொன்னார். அப்போ அங்க பணக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்களா? ஏழைகளே இருக்க மாட்டாங்களா? கல்வி அறிவு இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கும் அடுத்த பாட்டிலேயே பதில் சொல்றார் பாருங்க கவி சக்கரவர்த்தி. அந்த அயோத்தியோட அறிவு செல்வ சமநிலையை அற்புதமா சொல்றாரு. கல்லாது நிற்பார் பிறர் இன்மையின். கல்வி முற்ற வல்லாரும் இல்லை, அவை வல்லர் அல்லாரும் இல்லை. எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே, எல்லாரும் இல்லை, உடையார்களும் இல்லை மாதோ. முதல் வரி பாருங்க, கல்லாது நிற்பார் பிறர் இன்மையின். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல நூல்களை படிக்காம அறிவில்லாம இருக்கிறவங்க அங்கே ஒருத்தர் கூட இல்லையாம். எல்லோரும் கட்டாயம் கல்வி கத்திருக்காங்க. யாரையும் அப்பாவி படிக்காதவர்னு ஒதுக்க அங்க ஆளே இல்லை. சரி, எல்லோரும் படிச்சிட்டா அப்போ ரொம்ப படிச்சவங்க மேதைகள்னு இருப்பாங்களே. ஆனா கம்பர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த வரியில கல்வி முற்ற வல்லாரும் இல்லை. கல்வி முற்ற வல்லார் அப்படின்னா கல்வியில ரொம்ப கை தேர்ந்தவங்க மேதைகள்னு தனியா சொல்ற அளவுக்கு அங்கே ஒருத்தர் கூட இல்லையாம். ஏன் தெரியுமா? எல்லோருமே ரொம்ப படிச்சதுனால இவர்தான் ரொம்ப படிச்சவர்னு தனியா யாரையும் சொல்ல முடியலையாம். எல்லோருமே மேதைகள் மாதிரி இருக்காங்க. ஒருவரை விட ஒருவர்னு சொல்ற அளவுக்கு அங்கே வித்தியாசம் இல்லையாம். அதே போல அவை வல்லர் அல்லாரும் இல்லை அப்படின்னா அந்த கல்வியில வல்லமை இல்லாதவர்களும் அங்கே இல்லை. இதுதான் முதல் வரியோட வேற வடிவம். சுருக்கமா சொன்னா அங்கே படிக்காதவங்களும் இல்லை. அதே சமயம் எல்லோரும் படிச்சதுனால யாரையும் தனியா இவர் கல்விமான்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தர் மட்டும் மேன்மையா தெரியல. எல்லோரும் சமமா கல்வி அறிவுல சிறந்திருக்காங்க. சரி, இது கல்வி நிலை. இனி பொருளாதார நிலை. எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே அப்படின்னா அந்த அயோத்தி நகரத்தில் இருக்கிற எல்லாருமே எல்லா விதமான பெரிய செல்வத்தையும் பெற்றிருக்காங்க. பணம், பொருள், நிலம், வீடுன்னு எதுவா இருந்தாலும் எல்லோர்கிட்டையும் நிறைஞ்சிருக்கு. வறுமைங்கிற பேச்சே அங்கே இல்லை. அதனால என்ன ஆச்சு? கடைசி வரி, எல்லாரும் இல்லை, உடையார்களும் இல்லை மாதோ. செல்வம் இல்லாத ஏழைகள் அங்கே இல்லவே இல்லை. அப்போ ரொம்ப பணக்காரங்க அவங்களும் இல்லையாம். ஏன்னா எல்லோர்கிட்டையும் செல்வம் நிறைஞ்சிருக்கிறதால ஒருத்தரை மட்டும் இவர் பணக்காரர்னு தனியா பிரிச்சு பார்க்க முடியல. எல்லோரும் சமமா செல்வந்தர்களா இருக்காங்க. என்ன அற்புதமான கற்பனை பாருங்க. ஏழையும் இல்லை, பணக்காரனும் இல்லை, படிக்காதவனும் இல்லை, ரொம்ப படிச்சவன்னு தனியா சொல்றவனும் இல்லை. எல்லோரும் சமமான அறிவு, சமமான செல்வம். இது கம்பர் வரைஞ்ச அயோத்தியோட சித்திரம். நிஜமாவே இப்படி ஒரு நாடு இருந்தா எப்படி இருக்கும்னு நம்மளை சிந்திக்க வைக்கிற பாட்டு இது. கல்வியும் செல்வமும் சில பேர் கிட்ட மட்டும் இல்லாம எல்லோருக்கும் பொதுவா இருந்தா அந்த சமூகம் எப்படி இருக்கும்னு கம்பர் இந்த பாட்டு மூலமா நமக்கு காமிக்கிறாரு. அயோத்தியின் இந்த சமத்துவ நிலையை நினைச்சு வியந்து அடுத்த பாட்டுக்கு போவோம்.